அதாவதுன்றது வண்டி வாகனம், சொந்த வீடு மண்ணு மனம் வாங்குகிற யோகம் கண்டிப்பாக உண்டு. கணவனும் மனைவியும் உட்காந்து யோசித்து வீடு வாங்க முடியாமல், சொந்த மண்மனை வாங்க முடியாமல், சொந்த வீட்டில் இல்லாமல், நமக்குன்னு ஒரு வண்டி வாகனம் இல்லாமல், சொந்த ஒரு பூமி இல்லாமல் சிரமப்பட்டவங்களுக்கு இந்த வருடம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு எப்போ வந்தாரோ, அதாவது மார்ச் 29ஆம் தேதி எப்போ வந்தாரோ, அதில் இருந்து லாபச்சனியாக உங்களுக்கு வந்திருக்கிறார். அப்போ லாபச்சனியாக வந்திருக்கிறதுனால உங்களுக்கு புது உறவுகள் கிடைக்கும், புதுசாவுடைய மனுஷாக்களுடைய நட்பு கிடைக்கும், நிச்சயமாக தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ரொம்ப வருஷமாக பண்ணணும்னு நினச்சி பண்ண முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருடம் தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 2025 மே மாதம் 18ஆம் தேதியில் இருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா 2026 வருடம் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேதுடைய பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா விசுவாசி வருடத்துக்கு உண்டான தமிழ், அதாவது வருட பிறப்பு பலன்கள், அதாவது புத்தாண்டு பலன்கள். கிட்டத்தட்ட குரோதி வருடம் முடிஞ்சு இப்போ விசுவாசி வருடம் பிறக்க போகுது. இந்த விசுவாசு வருடத்தில் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் ஆதாரப்பூர்வமாக பார்க்க போகிறோங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த விசுவாசி வருடம் பிறக்கக்கூடிய தருணம் நிகழும் மங்களகரமான விசுவாசு வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் துலாம் ராசியில் மீன லக்னத்தில், அதாவதுன்றது பார்க்கும்போது ராகு பகவானுடைய திசையில் 192 டிகிரியில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு இந்த விசுவாவசு வருடம் பிறக்கப்படுதுங்க. ஒரே வீட்டில் இருக்க வேண்டிய கிரகம் பார்த்திங்கன்னா குரு பகவான், ராகு கேது, சனி பகவான். இந்த கிரகங்கள் மட்டும்தான் வருட கிரகம் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த விசுவாசு வருடத்தில் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறதுக்கு குரு பகவான் 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார், ராகு கேது 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார், சனி பகவான் 2.5 வருடம் டைம் எடுத்துக்குவார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முதல் பயிற்சின்னு சொல்கிறது சனி பயிற்சி. கிட்டத்தட்ட குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கே சனி பகவான் தன் சொந்த வீட்டில் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆயிட்டார். அப்போ பயிற்சி ஆகும்போது கிட்டத்தட்ட அதாவதுன்றது 2027 வருடம் 6ஆவது மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் மீன ராசியில் தான் இருப்பார். அப்போ 2 வருடம் 2 மாதம் 5 நாள் பார்த்திங்கன்னா சனி பகவான் மீன ராசியில் தான் இருக்க போகிறார். அப்போ சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 7, 10. இப்போ நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் சனி பகவான் கெட்டவன், சனி பார்த்தா கஷ்டம் கொடுப்பான் அப்படின்னா, சனி பகவான் 12 ராசிக்குமே கெட்டது கொடுக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் எப்பயுமே 3 ராசிக்கு நல்லது கொடுத்துக்கிட்டே இருப்பார். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். அப்போ சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு வர சனி பகவான் 3ஆம் இடமாக யார் பார்க்குறாரு? உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அப்போ சனி பகவான் யார்? தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான். அப்போ இந்த சனி பகவான் 3ஆம் இடமாக உங்கள் ராசி பார்க்கும்போது சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானமாக இருந்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக ரிஷப ராசிகாரங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கிட்டத்தட்ட 2027 வருடம் 6ஆவது மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டன்றது, அதாவதுன்றது உங்களுக்கு 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார். சரிங்களா? கிட்டத்தட்ட 2.25 வருஷம். அப்போ இந்த 2.25 வருஷம் உங்களுக்கு சனி பகவான் நல்லது கொடுத்தாலும் படிப்பு நல்லது கொடுத்துருவார். சனி பகவான் தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி. அப்போ தொழில் கல்வி நல்லா இருந்ததை தொழில் அமைச்சு கொடுப்பார் இல்லைங்களா? அப்போ முதல்ல அதாவதுன்றது வண்டி வாகனம், சொந்த வீடு மண்ணு மனம் வாங்குகிற யோகம் கண்டிப்பாக உண்டு. கணவனும் மனைவியும் உட்காந்து யோசித்து வீடு வாங்க முடியாமல், சொந்த மண்மனை வாங்க முடியாமல், சொந்த வீட்டில் இல்லாமல்,
நமக்குன்னு ஒரு வண்டி வாகனம் இல்லாமல் சொந்த ஒரு பூமி இல்லாமல் சிரமப்பட்டவங்களுக்கு இந்த வருடம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு எப்போ வந்தாரோ, அதாவது மார்ச் 29ஆம் தேதி எப்போ வந்தாரோ அதில் இருந்து லாபச்சனியாக உங்களுக்கு வந்திருக்கிறார். அப்போ லாபச்சனியாக வந்திருக்கிறதுனால உங்களுக்கு புது உறவுகள் கிடைக்கும், புதுசாவுடைய மனுஷாக்களுடைய நட்பு கிடைக்கும், யார் வகையிலேயாவது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். கண்டிப்பாக சான்ஸ் இருக்குதுங்க, புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கு இப்போ லாபராக வந்திருக்கிறாரு. தொழில் அதாவது கர்மச்சனியாக இருந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னா லாபச்சனியாக வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி, அதாவதுன்றது மே மாதம் இன்றைக்கி 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். அப்போ உங்கள் ராசியில் தான் பார்த்தீங்கன்னா 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தான் குரு பகவான் உட்காந்தார். அப்போ 2024 மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த 2025 வருடம் மே மாதம் 14 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் உட்காந்து ஜென்ம குருவை உட்காந்து படாத பாடுபட்டுட்டீங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷ காலமாக குரு பயிற்சின்றது இந்த 2024 மே மாதத்துலேருந்து 2025 மே மாதம் வரைக்கும் குரு உட்காந்து உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருப்பார். அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி சனி பயிற்சியே உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 89-90% உங்களுக்கு சனி பயிற்சி சூப்பராக இருக்குது. அடுத்தது இந்த குரு பயிற்சி கிட்டத்தட்ட 80% நல்லா இருக்குது. அப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்து குடும்ப குருவாக மாறும்போது குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த சஞ்சலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும். பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேரலாம், இருக்கிற குழப்பங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சரியாகும். ரெண்டாவது வீட்டில் நிம்மதி இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தரம் மரியாதை உயரும். அப்போ உங்களுக்கு சனி பயிற்சியும் நல்லா இருக்குது, 90% நல்லா இருக்குது. குரு பயிற்சி 80% உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த 2 பயிற்சியுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு வரலாறு காணாத ஒரு வளர்ச்சியை நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி இன்றைக்கி 2025 மே மாதம் 18ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் 4ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட ராகு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. ஏன்னா ராகை போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ராகு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல அது தொழில் ஸ்தானத்தில் உட்காரும்போது நிச்சயம் சுய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களோட வாழ்வாதாரம் நிச்சயமாக சொல்கிறேன் மாறும். ஏன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு, சரிங்களா? இப்படி இருக்கும்போது உங்களுக்கு இப்போ கர்ம ராகு உங்களுக்கு தொழில் ராகுவாக வர்றதுனால நிச்சயமாக தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ரொம்ப வருஷமாக பண்ணணும்னு நினச்சி பண்ண முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருடம் தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 2025 மே மாதம் 18ஆம் தேதியில் இருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா 2026 வருடம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேதுடைய பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது, சரிங்களா? அதே மாதிரி கேது பகவான் சுகஸ்தான கேதுவோ வரார். 5ஆம் இடத்துலேருந்து இப்போ 4ஆம் இடத்துக்கு வராரு இல்லையா, சுகஸ்தான கேதுவோ வரார். அப்படின்னா பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேரலாம், அதாவது இருக்கிற கஷ்டங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும். தாயினால் உங்களுக்கு சப்போர்ட்டு கிடைக்கும், தாய்க்கு பின் தாரத்தினால சப்போர்ட்டு கிடைக்கும், தாரத்துக்கு பின்னால் தன் பிள்ளைங்களால் சப்போர்ட்டு கிடைக்கும். அப்போ 100% கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? எப்படியோ மொத்தத்தில் குரோதி வருடத்தில் இருந்த கஷ்டம் இந்த உடைய விசுவாவசு வருடத்தில் கண்டிப்பாக இருக்காது. இந்த வருடத்தில் அதாவது பழமொழி சொல்லுவாங்க, கோடீஸ்வர யோகம் உண்டு, ராஜாவாக வாழக்கூடிய யோகம் உண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அது நிச்சயமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் பொருந்தும், சரிங்களா? இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா இந்த 3 பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 3 பயிற்சியுமே இந்த வருடம்
உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு மனுஷனாக, ஒரு நிம்மதியாக, ஒரு நிலையான இடத்துல உட்கார வச்சு உங்களை பார்க்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் உங்களோட தரம், உங்களுடைய தொழில் ரீதியாக, அதாவது உங்களோட அலுவலகத்தில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு கைத்தட்டல், பாராட்டுகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த 3 பயிற்சிகள் கண்டிப்பாக ஏற்படுது. மொத்தத்தில் இந்த விசுவாச வருடம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.